الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقالوا الحمد لله الذي أذهب عنا العزن إن ربنا لغفور شكور அல்லாஹ்வுக்கு இடங்கள் மிக பிரியமான இடமாகிய பள்ளிவாயலில் நேர காலத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களை படைத்த இறைவனை எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அஞ்சி வாழ்ந்து பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் தஆலாவை தவிர இந்த உலகத்தில் இருக்கின்ற மற்ற அனைத்தும், அது மனிதர்களாக இருக்கலாம், ஜின்களாக இருக்கலாம், ஏனைய உயிரினங்களாக, பறவைகளாக, அதே போன்று உயிரற்றவைகள், உயிருள்ளவைகள், எந்த அளவுக்கு சொன்னால் மலக்குமார்கள் உட்பட சில மலக்குமார்களை தவிர மற்ற அனைத்து மலக்குமார்கள் எந்த அளவுக்கு என்றால் மரணம் என்கிற ஒன்றுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மரணத்தை வைத்திருக்கிறான். அப்ப எனவே வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம், ஏக இறைவனாகிய அல்லாஹ் தஆலாவை தவிர மற்றவைகள் அனைத்துக்கும் மரணம் என்பது ஒன்று இருக்கிறது. என்றாலும் மரணம் என்பது நிச்சயமானது. எந்த ஒரு மனிதனும், இறைவனை ஏற்றிருக்கக்கூடிய ஒரு மனிதனும் இறைவனை ஏற்காத மனிதனும் அனைவரும் ஒரே விடயத்தில், அனைவரும் இந்த உலகத்திலே கருத்து வேற்றுமைப்படாத ஒரே ஒரு விடயம் இருக்கமாக இருந்தால் அது மரணம். ஏன் நான் கண்கூடாக ஒவ்வொரு நாளும் பார்த்தும் கொண்டிருக்கிறோம், கேட்டும் கொண்டிருக்கிறோம். எனவே மரணம் என்பது நிச்சயமான ஒன்று, அதனை யாராலும் மறுக்க முடியாது. என்றாலும் இள வயது மரணங்கள் என்று நடக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் கவலைப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். இள வயது மரணங்கள் 35 வயது, 40 வயது, 45 வயது என்று இருக்கக்கூடிய இள வயது மரணங்கள் சம்பவிக்கும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் வலிக்கிறது. எந்த அளவுக்கு சொன்னால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அழுதார்கள். யார்? சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 36 வயதில் மரணித்தார்கள். அவர்களுடைய காலில் ஏற்பட்ட அந்த அம்பு விழுந்ததன் காரணமாக, குத்தியதன் காரணமாக நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். அந்த நோயின் காரணமாக அவர்கள் மரணித்தார்கள். அந்த நேரத்திலே சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த மரணத்தை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அழுதார்கள். அதனை பார்த்து அபூபக்கர், உமர் அவர்கள் போன்றவர்கள் அழுதார்கள். ஏன் தெரியுமா? இளம் வயது மரணங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் வாழ வேண்டியவர்கள், ஆரோக்கியமாக இருக்கக்கூடியவர்கள். இவர்களுடைய மரணம் சம்பவிக்கும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளமும் கவலைப்படுகிறது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இதற்கு காரணங்கள் நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால், மரணத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல காரணங்களை வைத்திருக்கிறான். அல்லாஹ் அதற்கு டைமை வைத்திருக்கிறான். என்றாலும் அல்லாஹ் மனிதனுக்கு ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காக சில வழிகாட்டுதல்களை காட்டியிருக்கிறான். வகுலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, சாப்பிடுங்கள், பருகுங்கள், வீண்விரயம் செய்யாதீர்கள் என்று வரக்கூடிய அந்த குர்ஆனுடைய ஆயத்து எதிரே எங்களுக்கு வலியுறுத்துகிறது என்று சொன்னால், நாங்கள் நடுநிலையாக சாப்பிட வேண்டும், ஆரோக்கியத்தை நாங்கள் எப்பொழுதுமே கையாள வேண்டும். எந்த அளவுக்கு சொன்னால், ஈமானுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு அருட்கொடை அது உடல் ஆரோக்கியம். ஈமானுக்கு பின்னால் ஒரு மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நியமத்துக்களில், அருட்கொடைகளில் மிக முக்கியமானது ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இளம் வயது மரணங்களுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. முக்கிய காரணம் மாரடைப்பு. அதிகமானவர்களை நாங்கள் பார்க்க சொன்னால் அவருக்கு என்ன மரணத்திற்கிறார்கள், காரணம் என்ன? அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது, மாரடைப்பு வந்தது. இன்று 29% மரணங்கள் நடக்கின்ற காரணத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் மாரடைப்பு தான் காரணம். 29% மரணங்களுக்கு காரணம் மாரடைப்பு. மாரடைப்பு வருவதற்கான காரணம் என்ன? ஒழுங்கான முறைக்கு ஆரோக்கியமான சாப்பாடை சாப்பிடுவது கிடையாது. ஆரோக்கியமான சாப்பாட்டை சாப்பிடுவது கிடையாது. அதிகமானவர்கள் காலை சாப்பாட்டை சாப்பிடுவது கிடையாது. காலை சாப்பாடை அழகான முறைக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் சாப்பிட வேண்டும். ராஜா மாதிரி சாப்பிட வேண்டும் என்று சொல்வார்கள் காலை சாப்பாட்டை. நாங்கள் இரவு தூங்குகிறோம், வெறும் வயிற்றோடு மிக நீண்ட நேரமாக இருக்கிறோம். எனவே காலை நேரத்தை நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது அழகான முறைக்கு ஆரோக்கியமான சாப்பாட்டை சாப்பிட வேண்டும். எனவே கணித்துக்குரிய மேலானவர்களே, இன்று எங்களுடைய நிலைமை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், எங்களில் அதிகமானவர்கள் காலை சாப்பாடை சாப்பிடுவது கிடையாது.
அப்படித்தான் சாப்பிட்டாலும் ஆரோக்கியமான சாப்பாட்டை சாப்பிடுவது கிடையாது. தானிய வகைகள், முட்டை, இது போன்ற சாப்பாடை சாப்பிடுவது கிடையாது. ஃபாஸ்ட் ஃபுட், பர்கர், பீஸா அல்லது நேரத்தோடு செய்து வைத்த பழைய உணவுகள், இது போன்றவைகளை சாப்பிடுகிறோம். எனவே மாரடைப்பு வருவதற்கான காரணம் ஆரோக்கியமான சாப்பாடு என்பது. இன்னும் அதே போன்று கண்ட்ரோல் இல்லாத சாப்பாடு, எல்லா நேரத்திலும் கண்டவைகளை சாப்பிடுவது, பசி இருக்க மாட்டாது என்றாலும் அவர் சாப்பிடுகின்ற அந்த விரும்புகின்ற சாப்பாடு இருக்கின்ற காரணத்தில் சாப்பிட்டு விடுவார். இவ்வாறு கண்ட்ரோல் இல்லாத சாப்பாடு. அதே போன்று கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, புகைப்பிடித்தல் ஆரோக்கியமற்றது, அதில் எந்த விதமான பயனும் கிடையாது. புகைப்பிடித்தல் அதைவிட ஆக முக்கியமான காரணம், மாரடைப்பு வருவதற்கான காரணம் மன அழுத்தம், மன கவலைகள். ஒரு மனிதனுக்கு பொதுவாக இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மனிதர்களுக்கும் கவலை என்பது இருக்கிறது. கவலை இல்லாத ஒரு மனிதன் இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. என்றாலும் அந்த கவலை எப்பொழுது ஒரு மனிதனுக்கு மன அழுத்தமாக மாறுமோ அப்போதுதான் பிரச்சனை இருக்கிறது. ஏழையாக இருக்கக்கூடியவன் கவலைப்படுகிறான், நான் பணக்காரனாக ஆக வேண்டும் என்பதாக. பணக்காரன் கவலைப்படுகிறான், என்னுடைய சொத்தை நான் பெருக்க வேண்டும், அதனை நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கவலைப்படுகிறான். குழந்தை உள்ளவர்கள் குழந்தை அழகான முறைக்கு வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வேண்டுமே என்று கவலைப்படுகிறார்கள். என்று உலகத்திலே அனைவருக்கும் கவலை இருக்கிறது. என்றாலும் அந்த கவலை மன அழுத்தமாக மாறுவதுதான் பிரச்சனை. எனவே அந்த மன அழுத்தத்தில் இருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் விடுபட வேண்டும். ஒரு வருடத்திற்கு 8 லட்சம் மனிதர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஒரு வருடத்திற்கு 8 லட்சம் மனிதர்கள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அதற்கு பிரதான காரணம் கவலை, மன அழுத்தம். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இந்த மன அழுத்தத்தை போக்குவதற்காக வேண்டி இஸ்லாம் பல வழிகளை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. मेरे प्यारे दोस्तों, अल्लाह सुब्हानहू व तआला इस दुनिया में हर चीज को मौत रखा है. अल्लाह के अलावे और सारे चीज को मौत आ जाएगा. वयबका वजहु रब्बिका ज़ुल जलाली वल इकराम कुल्लु मन अलैहा फान. इस दुनिया में जो चीज है ये सब उस पर उसको मौत आ जाएगा अल्लाह के अलावा. लेकिन फिर भी इस दुनिया में आजकल नौजवान की मौत हो रहा है. नौजवान बहुत मर रहे हैं. ये दुख की बात है. हर बंदा, अगर कोई इंसान कोई बूढ़ेपे में वफात हो रहा है, वो 69 या 70, 75 इस तरह उम्र में वो वफात हो रहा है. कोई बंदा उस पर दुख होता है लेकिन ज्यादा नहीं होता. लेकिन 35, 40, 45 इस तरह उम्र में अगर वो वफात हो जाए, हर बंदे का दिल दुख होता है ज्यादा. ये नौजवान की मौत होने के लिए कुछ सबब है. अल्लाह ने मौत के लिए कुछ असबाब रखा है, ये सही बात है. लेकिन फिर भी हमारे कुछ आदतों में भी हमको बीमार आ जाता है. ये सही वाला खाना हम नहीं खाते हैं, सेहती वाला खाना नहीं खाते हैं. हम कोरिया में रहते हैं, हम खाने के लिए जाने के वक्त हम नाश्ता नहीं करते हैं. नाश्ता करते हैं फिर भी फास्ट फूड का नाश्ता करते हैं. कोई बंदा ये जो कुछ दाने वगैरह चीज होता है सेहती वाला, और इसी तरह अंडा, इस तरह खाना नहीं खाता है. वैसे उसको स्ट्रीट फूड, फास्ट फूड वो खाता है, उसमें कुछ भी नहीं है. और इसी तरह कंट्रोल वाला नहीं खाना हर टाइम वो खाता है. उसको भूख नहीं लगता लेकिन फिर भी वो खाता है. इस तरह कंट्रोल नहीं वाला खाना क्या होगी. और इसी तरह तदखीन करना, स्मोकिंग करना, इसमें कुछ भी फायदा नहीं है. ये हर तरह उसमें मजार है. वला तुल्कू बिअयदीकुम इला तहलुका. अल्लाह ने क्या बता रहा है, आपने अपने ऊपर हलाकत न डालो. ये हम तदखीन करते हैं, तदखीन में कुछ भी नहीं है, उसमें दिल का प्रॉब्लम है और हम सांस लेने में मुश्किल है, उसमें कुछ फायदा नहीं है. इस तरह अमवाल को, पैसे को खर्च करना ये भी इसराफ में आता है. और इसी तरह
ज्यादा दुख होना ये भी अच्छा नहीं है। आजकल जो नौजवान की मौत हो रहा है उसके मेन सबब हार्ट अटैक किस तरह होता है, ये मैंने जो पहले बताया, ये सारे असबाब हार्ट अटैक के लिए सबब बनता है, लेकिन फिर भी इसमें खास तौर पर ज्यादा सबब ये होता है ज्यादा दुख होना। ये ज्यादा दुख होने की कोई बात नहीं है, हर इंसान को दुख होता है, लेकिन ये दुख जब ज्यादा हो जाता है, हर टाइम उस पर वो सोच कर रहना उसको दिल में वजनी भारी बन जाता है, उसके वजह से हार्ट अटैक होता है। आजकल दुनिया में 29% मौत होने के लिए सबब हार्ट अटैक। और इसी तरह एक साल में 8 लाख बंदा खुदकशी करते हैं। यह खुदकशी का सबब क्या होता है, उसका दिल में ज्यादा दुख होना, यह सबब बनता है वो लोग खुदकशी करने के लिए। लेकिन इस्लाम ने दुख के बारे में उसको यानी हालात थोड़ा नरम करने के लिए अल्लाह ने कुछ असबाब रखा है। எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஒரு மனிதனுக்கு கவலைகள் ஏற்படும், அந்த கவலைகளை போக்குவதற்காக வேண்டி இஸ்லாம் எங்களுக்கு பல வழிகாட்டல்களை வழிகாட்டி இருக்கிறது. அந்த வழிகாட்டலில் முதலாவது வழிகாட்டல், என்னை படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறான், அவன் என்னை கைவிட மாட்டான், அவன் எனக்கு உதவி செய்வான், அவன் என்னை கஷ்டங்களில் போட்டு விட மாட்டான், நிச்சயமாக என்னுடைய கவலைகளை போக்குவதற்கு என்னுடைய இறைவன் போதுமானவன் என்கின்ற அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுவது, இந்த விடயத்தை நான் மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக என்னுடைய உள்ளத்தில் இருக்கின்ற கவலைகள் குறையும். வகாலு அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன். கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, ஈமான் கொண்டவர்கள் அடிக்கடி என்ன செய்வார்கள், அல்லாஹ்வை புகழ்வார்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னல் ஹஸன், எங்களை விட்டும் கவலையை போக்கிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அது எப்படி சாத்தியம்? அல்லாஹ்வோடு தொடர்பை பேணியவர்கள், எனக்கு ஒரு இறைவன் இருக்கிறான் என்கிற நம்பிக்கை உடையவர்களுக்கு தான் இது சாத்தியம். இரண்டாவது காரணி கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் கத்ரை நம்புவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் எவ்வாறு வாழ வேண்டும், அவன் எவ்வளவு சாப்பிட வேண்டும், அவன் எவ்வளவு சம்பாதிக்க வேண்டும் என்கிற முறையை அல்லாஹ் தஆலா ஏற்கனவே முடிவு செய்து விட்டான். என்றாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முடிவுகளை எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி எங்களுக்கு முயற்சியை கைவிட வேண்டாம் என்று சொல்லவில்லை. முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்யும் பொழுது எங்களுக்கு நிச்சயமாக என்ன கிடைக்கும், எங்களுக்கு அல்லாஹ் தஆலா அழகுவையில் கிடைக்கும். என்றாலும் நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும், இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் ஒரே நிலைமையில் வைக்க மாட்டான், ஒவ்வொருவரையும் வித்தியாசமாக வைத்திருக்கிறான். ஒருவரை கொஞ்சம் அதிகமாக செல்வத்தை கொடுத்து வைத்திருக்கிறான், சிலருக்கு செல்வத்தை குறைத்து கொடுத்து வைத்திருக்கிறான், சிலருக்கு படிப்பை கொடுத்திருக்கிறான், சிலரை பாமரராக ஆக்கி வைத்திருக்கிறான். இவ்வாறு பலதரப்பட்ட மக்களாக இருந்தால்தான் இந்த உலகம் இயங்கும். இந்த உலகத்தில் பலதரப்பட்ட மக்கள் இருந்தால்தான் இந்த உலகம் இயங்கும். எல்லோரும் ஒரே அந்தஸ்துடையவர்களாக இருந்தால் இந்த உலகம் இயங்க மாட்டாது. வேலைகளை செய்வது யாரு, வீடுகளை கட்டுவது யாரு, எங்களுக்கு தெரியாத விடயங்களை, ஒரு அசுத்தமான விடயத்தை அந்த வேலைகளை செய்வது யாரு? எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹ் கத்ரை நம்புவது. இன்னும் அதே போன்று துஆ. இந்த துஆ இருக்கிறதே, நாங்கள் இன்று பார்க்கலாம், ஒரு மனிதனுக்கு மனக்கவலைகள் அதிகமாக இருக்கிறது, கவலைகள் அதிகமாக இருக்கிறது. அவனுக்கு விரும்பிய ஒரு நண்பரிடம் கதைக்கும் போது, அவனுடைய மனைவியிடம் கதைக்கும் போது, அவன் யாரிடம் அந்த கவலையை சொல்கின்றானோ விரும்புகின்றான் அந்த மனிதனிடம் சொல்லும் பொழுது அந்த கவலைகள் குறைகிறது, மனப்பாரம் குறைகிறது. எங்களை படைத்த இறைவனிடம் நாங்கள் அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்துவிட்டு என்னுடைய விடயங்களை, எனக்கு எதெல்லாம் கவலையாக இருக்கிறதோ அந்த விடயத்தை நான் அல்லாஹ்விடம் ஒப்புவிக்கும் போது, அல்லாஹ்விடம் கெஞ்சி கேட்கும் பொழுது நிச்சயமாக மனத்தில் இருக்கின்ற கவலைகள் குறையுமா, குறைய மாட்டாதா? ஒரு சாதாரண ஒரு மனிதன் சொல்லும் பொழுது எங்களுடைய மனக்கவலைகள் குறைகிறது. எனவே எங்களை படைத்த இறைவனிடம் நாங்கள் துஆ கேட்கும் போது, இறைஞ்சும் பொழுது எங்களுடைய மனக்கவலைகள் 100க்கு 100 குறைந்து விடும். எந்த அளவுக்கு சொன்னார் கணித்துக்குரிய மேலானவர்களே, ஒன்றுமே செய்ய தேவையில்லை. இது ஒரு பரிச்சயமான ஒரு விடயம். ஒரு மனிதன் என்ன செய்கிறான்,
சுபு நேரத்தில் எழும்பி 2 ரக்அத் தஹஜ்ஜுதை தொழுது அல்லது தஹஜ்ஜுத் தொழ கிடைக்கவில்லை என்றிருந்தாலும் அவன் சுபு தொழுகைக்கு நேரத்தோடு எழும்பி சுபுடைய தொழுகையை அழகாக இமாம் ஜமாஅத்தோடு தொழுது குர்ஆனை கொஞ்சம் ஒரு 3 பக்கம் ஒரு 5 பக்கம் ஓதி கொஞ்சம் அல்லாஹ் தஆலாவை தனிமையில் இருந்து கொஞ்சம் திக்ர் செய்து அல்லாஹ்விடம் துஆ கேட்டு அவன் இந்த பள்ளி வாசலை விட்டு செல்வதற்காக வேண்டி கதவை திறக்கின்ற நேரத்திலே அவன் வருகின்ற நேரத்தில் 100% அவனுடைய மனதில் கவலை இருந்திருக்கும். தற்பொழுது அவன் இந்த இடத்தை விட்டு செல்லும் பொழுது கதவை திறக்கும் போது அவனுடைய கவலைகள் 50% 30% குறைந்திருப்பதை நாங்கள் நிச்சயமாக ஒவ்வொருவரும் கவனித்திருக்கிறோம். அவ்வாறு நான் சொல்வது பொய்யாக இருந்தால் இது ஒரு பரிச்சயமான விடயம். நான் பொய் என்று இருந்தால் நாங்கள் இந்த விடயத்தை உதாரணத்திற்கு செய்து பார்த்தால் விளங்கும் எங்கள் மனக்கவலைகள் எவ்வளவு குறையும் என்பது. எனவே கணித்துக்குரிய மேலானவர்களே, அல்லாஹோடு தொடர்பை நாங்கள் பேணி நடந்தால் ஃபத்குரூனி அஸ்குருக்கும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் என்னை ஞாபகம் செய்து வாழுங்கள், அஸ்குருக்கும், நான் உங்களை கைவிட மாட்டேன், உங்களுக்கு உதவி செய்வேன், உங்களுடைய கவலைகளை போக்குவேன், நல்ல விடயங்களை உங்களின் பக்கம் கொண்டு தருவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுகிறார். मेरे प्यारे दोस्तों, ये ज्यादा दुख होने के लिए अल्लाह सुब्हानहू व तआला कुछ असबाब रखा है, ये हम फॉलो करेंगे हमारे दिल में दुख ज्यादा नहीं होगा. उसमें पहला चीज तवक्कुल. मेरे लिए एक रब है, मेरे लिए एक रब है, वो मुझे नहीं छोड़ेगा, वो मुझे मदद करेगा. इस तरह दिल के अंदर पक्का यकीन होना चाहिए. हम सारे बातों को, हमारे सारे मुश्किलात को अल्लाह के ऊपर, अल्लाह के पास हम सपर्द करना है, तफवील करना है. इसके इस तरह करने से हमारे दिल के अंदर जो दुख होता है वो दूर हो जाएगा. दूसरा चीज, अल्लाह कदर के बारे में हम ईमान रखना. अल्लाह ने इस दुनिया में हर बंदे को एक ही तरह नहीं रखा है, कुछ आगे पीछे रखा है. क्यों? अगर आगे पीछे अगर इस तरह नहीं करेगा कोई ये दुनिया नहीं चलेगा, ये दुनिया का निजाम नहीं चलेगा. इस दुनिया में गनी भी है, मालदार भी है और फकीर भी है. मालदार फकीर की हाजत होता है, फकीर मालदार के हाजत होता है. इस तरह अल्लाह ने एक सर्कल रखा है, इस तरह ये दुनिया चल रहा है. मैं ये अल्लाह ने जो कला कदर मुझे लिखा है ये मुझे जरूर मिलेगा, लेकिन इसके लिए ईमान होना चाहिए. ये दूसरा चीज. तीसरा चीज, अल्लाह के लिए अल्लाह के पास हम हाथ उठाना है, दुआ करना है. ये दुआ मुकुल इबादा, ये जो दुआ होता है ये इबादतों में पहला वाला है. क्यों? ये बंदा सोचता है मेरे लिए एक रब है, वो मुझे नहीं छोड़ेगा, वो मदद करेगा. अगर मेरे जरूरत इंसान को बताने के अलावा बताने को छोड़कर अल्लाह को मेरा सारे जरूरत को, मैं मुश्किलात को अल्लाह के पास में सपर्द करेगा, अल्लाह इंशाल्लाह उसको दूर करेगा. इस तरह ईमान के साथ हम दुआ करना है. हम आजकल इस दुनिया में देखेंगे हमारे बीवी है, हमारे फ्रेंड है, हम मेरा दिल में जो दुख होता है मैं ये बात उसको बोलने से मेरा दिल हल्का हो जाता है, मेरा दिल हल्का हो जाता है. अगर मेरे रब के पास में उठकर मैं हाथ उठाने से मेरा दिल इतना हल्का हो जाएगा. ये मुजर्रब वाला अमल है. अगर इसमें कोई शक है फिर आप लोग भी उसको फॉलो करें, उसको तजरीब करके देखें. क्या है? हम वैसे नींद से 5 बजे उठना है, 5 बजे उठने के बाद मस्जिद आकर सुबह नमाज बाजमात पढ़ना है और उसके बाद तिलावतुल कुरान 3 सफ़ा या 5 सफ़ा कुरान तिलावत करना है. उसके बाद थोड़ा तन्हा में हो बैठकर अल्लाह को थोड़ा याद करना है, अल्लाह ने मुझे क्या क्या दिया, अल्लाह मुझे क्या मुश्किलातों से मुझे हिफाजत किया, इस तरह सोचना है. और उसके बाद मेरा दिल में क्या असर होता है ये खुद हम कर सकता है, मुजर्रब तजरीब कर सकता है. मैं 100% वजन उठकर मैं अंदर आया मस्जिद के अंदर. इस तरह सारे अमल करने के बाद, दुआ करने के बाद मैं दरवाजा खोलता हूँ. इस टाइम मेरा दिल हल्का हो जाता है जरूर. अगर इसमें कोई शक है आप लोग इसको चेक करें, इंशाअल्लाह आप लोगों का दिल भी हल्का हो जाएगा. इसलिए अल्लाह सुब्हानहू व तआला हम सबको उसके दीन को, उसके जो अहकामत को सारे पूरे करने वाला इंसान बनाए और हमको हमारे दिल में जो जो दुख होता है ये सारे दूर करे. और इसी तरह हमको आफियत वाला बदन
और आफियत वाला जिंदगी और इकोनॉमी अच्छा वाला जिंदगी अल्लाह हम सबको दे दे। அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனக்கவலைகளை போக்கிடுவாயாக. யா அல்லாஹ் எங்களை படைத்த இரட்சகனே, யா அல்லாஹ் எங்களுடைய அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யாரெல்லாம் கபருடைய வாழ்க்கையை அனுபவிக்கிறார்களோ அவருடைய கபர்களை யா அல்லாஹ் சூன பூஞ்சுளையாக மாற்றி விடுவாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ் ஆரோக்கியமாக வாழ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் யாரிடமும் கையேந்தாத முறைக்கு யா அல்லாஹ் அழகான முறைக்கு யா அல்லாஹ் எங்களை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலே உலக அடிப்படையில் வாழும்போது அழகான முறைக்கு எங்கள் அனைவரையும் வாழ வைப்பாயாக. எங்கள் அனைவருடைய இறுதி முடிவை நல்ல முடிவாக ஆக்கி மரணிக்கும் நேரத்திலே கலிமாவை மொழிந்தவர்களாக மரணமடைய தௌஃபீக் செய்வாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வலதிக்ருல்லாஹி அக்பர்.